அன்பு நண்பர்களுக்கு அன்புலாகின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்புலாகில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் இப்போ 10 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய் தான். அது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல. கத்திரிக்காய் தொக்குக்கு தக்காளி மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தக்காளி ஒரு 6 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் சிறு சிறுசாக. கடுகு, வெந்தயம், புளிக்குழம்பு பொடி, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் இருக்குது. அடுப்பு ஆனில் இருக்குது. பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 4 வெள்ளைப்பூடு பல் நல்லா தட்டி வச்சு அதை சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு வாசம் நம்மளுக்கு வரணும், தூக்கலாக வரணும். ஸ்மெல் நல்லா வந்ததும் இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம், பல்லாரி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நாங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை 5 சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகட்டும், முதல்ல நல்லா வெந்துக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் தொகுக்கு நாங்கள் புளி சேர்க்க போகிறதில்ல. தக்காளி மட்டும் நல்லா புளிப்பான தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற புளிப்பே போதும். புளி ஊற்றாமல் தக்காளி டேஸ்ட்லேயே இது செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும் கத்திரிக்காய். மூடி போட்டு வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிறது தொக்குன்றதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வேகட்டும். உப்பு உரப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணிக்கு பெருக்குனதும் உப்பு உரப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போவே டேஸ்ட் நல்லா இருக்குது. நம்ம தக்காளி மட்டும் சேர்த்துருக்கோன்றனால தக்காளியில் உள்ள புளிப்பு, கத்திரிக்காய் உள்ள மிர்ச்சாயி நல்லா இருக்குது. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் தொக்கு அருமையாக நல்லா இதமாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஆப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்புலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. மலரும் அன்புலாக்.